நான் வந்து ஒரே டைமில் ஐ திங்க் அபவுட் ஸோ மெனி திங்ஸ். ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் யோசிப்பேன்னு கிடையாது, நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்கும் போது என் வாயிலிருந்து வர வார்த்தைகளும் சில டைம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து அது இன்செக்யூரிட்டின்னு லேபிள் பண்ணுவாங்க. இப்போ நான் எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னேன்னா, உனக்கு இன்செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் மியூட் ஆகிடுவேன், இல்லை ஏதாவது அழுவேன், அதை வச்சுக்கோங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க அதை சொல்லும் போது தே ஷுட் பி அவேர் தட் லாஸ்ட் டைம் இட் ஹர்ட்டட் ஹர், அதனால பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அது பண்ண மாட்டாங்க. திருப்பியும் சொல்லுவாங்க, திருப்பியும் இன்செக்யூரிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, திருப்பியும் நீ அன்ஸ்டேபிளாக இருக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் சண்டையில் வந்து உள்மன அமைப்பு குறித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க? இப்போ நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் இப்போ நாங்கள் காலேஜ் டேஸ் இல்லை ஒர்க் இடத்துல தான் அதிகமாக கேள்விப்படுறோம். ஸோ அந்த வார்த்தையை வச்சு தான் என்னால் அவங்கள அந்த சுச்சுவேஷனில் அவங்கள அந்த மாதிரி சொல்ல முடியுது. எனக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஐ ஹாவ் டு பி ரீஅஷூர்ட். எஸ், அவ்வளோதான். நேராகவே நான் கேட்டுறேன். ஐ எம் தேர் ஃபார் யூ, ஐ வில் பி தேர் ஃபார் யூ ஆல்வேஸ் அப்படிங்கிற ஒரு என்னைக்கும் எது நடந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேப்பு, கண்ணீர், அது 2 நாள் யோசனை இதெல்லாம் வராது. அதை தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்குது. நான் உனக்காக எப்போவுமே இருப்பேன், என்னானாலும் எந்த சூழ்நிலையிலையும் இப்போ இருக்கிற மாதிரியே எப்போ இருப்பியா? எப்பவும் இருப்பேன். That's it. Thank you. Women to be loved, not to be understand. Osho.